சேத்தனுக்கு பத்துங்க அண்ணாதுரை. வணக்கம். 2015 இறுதி சுற்றில் ஸ்டார்ட் பண்ணது. இது என்னோடய 6th ஃபிலிம் சுதா மேமோட. நல்ல ஜேர்னி. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டான் பிக்சர்ஸோட செகண்ட் ப்ரொடக்ஷன். மீடியா நண்பர்கள், நீங்கள், பப்ளிக் எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இது நாங்கள் எங்களோட ஓன் ரிலீஸாக பண்ணியிருக்கோம், ரெட் ஜெயண்ட் அண்ட் ஃபாஸ் அவங்களோட சேர்ந்து. ஸோ இதில் இன்வால்வ் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். நீங்கள், பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ், அதுதான் மெயின் ரீசன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் எல்லோரும் அது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் இதை ஒரு பெரிய படமாக, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் படமாக்க ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பப்ளிக். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஐ லெட் த டீம் டூ த டாக்கிங். தேங்க்யூ. A very good afternoon எல்லாருக்கும் இங்கே வந்தவங்களுக்கு. A very big thank you in the first place. A movie like this தியேட்டருக்கு வரும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். We have worked very hard for this film and ஒருத்தர், ஒரு ஆக்டர், ஒரு டெக்னீஷியன் and the entire crew, we've put in a lot of effort, நிறைய ரிசர்ச், ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த படம் எடுக்கிறது இட்ஸ் நாட் an easy task and kindly encourage us and support us. If there is any critical feedback, we are more than happy to take it, but kindly respect, support and let's not give attention to all the negativity that's around. We are very, very positive about what we have taken and we thank you once again. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வரதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட். நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி we created is what I feel. Thank you, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் கதை அண்ட் ஒரு கான்டென்ட் ரெண்டுத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டைரக்டர். இறுதி சுற்று, சூரை போற்ற தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸை திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்மளோட சுதா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க. எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னோடய போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்களா எனக்கு தெரியல. பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை பூர்ணிமா ப்ளீஸ் கம் அப்.
தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, ஒன்றும் நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை, இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலையே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது, அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு, இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாராம் விடுகாத்தால 3:30 மணிக்கு. அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாராம். அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுகிறது அதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு one night from 8:30 to 12:30 we talk and எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார். ரொம்ப இது ஒரு டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. ஹி செட் இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also, I understand, I respect that. And with Leela, it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்போ வர ஒரு glamorous heroine, there's nothing wrong with that. And டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணுன்னா அவங்களுக்குள்ளே இருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும். அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் she has a very very bright future. And அதர்வா, ரவி அண்ட் சேத்தன், சந்தியா, மிருதுல், நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்ரிபடி, தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர். காளி வெங்கட் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல, எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் இண்டெக்டட் டு தெம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோடய கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்கறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் தேர் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா, தனியாக நிற்கிறோம், என்ன சொல்கிறாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைமில் நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி ஓட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள், நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட் முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன, அது சொல்லி பரவுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கூஸ் பம்ப்ஸ்னு. அந்த மாதிரி இது ஒரு கூஸ் பம்ப் படமாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றி. கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு திடீர்னு தான் சுதா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வேற ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, அவரோட டேட் ஏதோ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக என்னை கூப்பிட்டாங்க. நான் என்னை முதல்ல கூப்பிடலையான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை கூட போட்டேன். அப்போ இந்த படத்துக்கு கூப்பிட்ட போது சொன்னாங்க, இது ஒரு பீரியட் ஃபிலிம், அது இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, சொல்லப்பட வேண்டிய கதை, உண்மையான சம்பவத்துலேருந்து எடுத்தது. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வி பிளான்ட் இட் வெரி வெல். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷம் அவங்க அதுக்கு நான் வரும்போதே 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க, நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்த படத்துக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது படத்தோட விஷுவல் பேலட்ஸு, கலர் பேலட்ஸு, காஸ்டியூம், லுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாத அவங்க காத்தால 4 மணிக்கே எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4 மணிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கேமரா இறங்கின உடனே கேமரா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நல்ல பியூட்டிஃபுல் லைட்டில் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சிவா சாருக்கும் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க they used to get up at 3:30 in the morning, get ready for the morning shot. அதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே பெரிய விஷயம். அது சொன்னாக்க ஆச்சரியமாக இப்போ பாம்பே போயிருந்தாங்க, சில ஆக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் வராங்களா ஆர்டிஸ்ட்லான்னு. நான் சொன்னேன், அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். என்னென்னா சுதா மேடம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எல்லோரும் கிளம்பி வந்துடுவோம். நாங்கள் எல்லாம் இறங்கினோடனே அவங்க திட்டுவாங்க, ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கு 5:30 மணிக்கு படம் ஷார்ட் எடுத்துடணும். அது மாதிரி இந்த படத்தில் எல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ். சிவா சார் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், ரொம்ப நல்ல ஆக்டர். ரவி சார் அண்ட் அதர்வா, அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் டு ஷூட். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை ஷூட் பண்ணுறது. பட் இது இந்த படத்தில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், என்னோட டீம், கேமரா, சவுண்டு, ஆர்ட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரியலி they put hard and really worked hard. ஏன்னாக்கா எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லோரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்மோக் யாரோ ஒருத்தர் மேக்கப் மேன் கூட எடுத்து போடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஜர்னி. தேங்க்ஸ் சுதா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல செலவு பண்ணாங்க, நிறைய செட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்போம், இன்னொரு நாள் அடுத்த ஊரில் இருப்போம். அது மாதிரி ஷூட் பண்ணோம். இட்ஸ் எ வெரி வெரி குட் ஜேர்னி. ஐ ஆம் ரியலி ஹாப்பி. இந்த தேட்டரில் பார்க்கும்போது எனக்கே எமோஷ்னலாக, நம்ம எடுத்த படம் தான், பட் இட் கனெக்டட் டு த சோல். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீப்புளோட பார்க்கும்போது அதோட அவங்களோட எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த தமிழ் தீ பரவட்டம் சொன்னது, அது நாங்களே கை தட்டிட்டோம் இன்டர்வல் பிளாக்கில் வரும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம். ஸோ she made a really good film. Thanks for all the support from the media and the public. Thank you very much. முதல்ல இந்த படம் வாய்ப்பளித்த எனக்கு டைரக்டர் சுதா மேம் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவர் ஆகாஷ் பாஸ்கரன் முத கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட இந்த படம் சம்மந்தமாக. 1960-65 காலகட்டமில் இது மாதிரி ஒரு படம் இருக்குது,
நீங்கள் வந்து டைரக்டரை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்டரை மீட் பண்ணியிருந்தேன். சுதா மேம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது எனக்கு சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரம். 1964 காலகட்டத்தில் அந்த தனுஷ்கோடி புயல் பற்றி எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ சுதா மேம் சொல்லும்போது எனக்கு அந்த காலகட்டம்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்புக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சுதா மேமுக்கு. ஸோ 1964, 65 அந்த டயத்துக்காக நிறையா வந்து லொக்கேஷன் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சுதா மேமோட பொறுப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எங்கெங்கே எந்த மாதிரி இடங்களில் நடந்ததோ ஸோ அந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் மாதிரி தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய தேடல் இருந்தது இந்த படத்தில். ஸோ அங்கேயும் போய் சில ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. திரையில் பாருங்கள். இன்றைக்கி இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறோம் நாங்கள் எல்லாருமே. இந்த வெற்றிக்கு வந்து மக்களுக்கு ஒரு நன்றி. ஸோ மீடியா உங்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனே, சொல்லிட்டுமா? 2 வழியில் முடிச்சிட்டுமா? சரி, சிம்பிளாக சொல்லணும்னா யூஆர் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார்னா, யூஆர் அ செல்ஃப் மேட் ஸ்டார். ஸோ ப்ளீஸ், இதுவும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பர்சனல் வின்னாகவும் இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா. தேங்க்யூம்மா, உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ. ஃபஸ்ட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டீமுக்கு என்னுடைய வணக்கம். இது தேங்க்ஸ் கிவிங் மீட். இந்த படத்துக்கு பர்டிகுலராக நன்றி சொல்கிறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது. அதில் முதல்ல இப்படி ஒரு 25th ஃபிலிம் அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணுன்ட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும், ஆகாஷ் பாஸ்கரனில் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆரம்பிச்சு அண்ட் சுதா மேம்க்கு அண்ட் கூட நடித்தவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா மேம் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்று, எனக்கு 2 வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கதா நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று, தமிழ் உணர்வு, நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமாக அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்க தான் நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்று, சுதா மேம் வந்து இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை. மேம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கதையை ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம். இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில். ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமாவாக்கிட்டா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பார்க்கும் பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்ற. ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த மொத்த டீமுமே போராடினது. அதனால தான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடணுன்றது தான். இதில் ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அண்ட் 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பழகியிருக்கேன் மேம். அதனால் இது எனக்கு புதுசாக இல்லை. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது டாக்டர்லேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க அவங்க.
யோசித்து எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. டைரக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே, இல்லைனா அது நாட் ஓகே, அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது. நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோன்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிக்கிட்டது. அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு. இது என்னுடைய 25வது படம். ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன். நீங்கள் அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றத உங்களுடைய முழு நேர பணியாக வச்சுருக்கிறீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். அதில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்கிட்ட இருந்து வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், என்னுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தங்கச்சிகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா டெய்லி எனக்கு ஃபோன் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய பேஜஸில் இந்த படத்தை பற்றின அவங்கவுங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ இன்றைக்கி ஜென்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ நான் நிறையா எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம்னு சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார், நாங்கள் இதுக்குள்ளே இருந்தோன்னு எமோஷ்னல் ஆகி. ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். ஸோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன, எதுக்காக இது எடுக்கப்படுதுன்னு எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றது தான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இரண்டாவது முக்கியமான வெற்றி, இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர், அது சம்மந்தப்பட்ட வணிகத்தில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில் சொல்கிறாங்க. அது இரண்டாவது வெற்றின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. என்னுடைய 25வது படம், அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஸ்பெஷலாக இதை செலிப்ரேட் பண்ணது நீங்கள் எல்லோரும் தான். அண்ட் என் கூடவே நிற்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது. ஸோ இன்னும் நிறைய மக்கள் இதை போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். இதுக்குள்ளேருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுற படங்களுக்கும் அடுத்து இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அது ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்தியை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.